शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தனச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். சந்நியாசமும் சாதுர்மாசியமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். காஞ்சி காமகோடி பீடத்தில் சாதுர்மாசிய விரதம் நடந்துட்டுருக்கு. பாலபிரிவா காஞ்சிபுரம் பக்கத்தில் ஓரிருக்கையில் சாதுர்மாசிய விரதத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த சாதுர்மாசிய காலத்தில் பிக்ஷாவந்தனம் பண்ணணும்னு சொன்னேன். இந்த சாதுர்மாசிய காலத்தில் ஒரு சந்நியாசிக்கு ஒருவேளை பிக்ஷைக்கு நாம் உண்டான பொருட்களை கொடுத்தால் நமக்கு என்ன பலன்னா, ஒரு நாளைக்கு இந்த பூலோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவிட்ட பலன் நமக்கு கிடைக்குமா. ஒரே ஒரு சந்நியாசிக்கு சாதுர்மாசிய காலத்தில் நீங்கள் பிக்ஷாவந்தனம் கொடுத்தேன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசி, எறும்பு, நாய், நரி, சிங்கம், புலி, கரடி, செடி கொடிகள், மரங்கள், மனிதர்கள் அத்தனை பேருக்கும் உணவிட்ட பலன் கிடைக்கும். அதே போல் இன்னொன்று துர்வாச முனிவர் சொல்லியிருக்கார். ஒரு சன்னியாசிக்கு நம்ம உணவு கொடுக்குறோம் அப்படின்னா பல சத்திர யாகங்கள் நடத்தின பலன் கிடைக்கும். சத்திர யாகம் அப்படின்னு ஒரு யாகம் இருக்குது. சுதர்சன யாகம், கணபதி ஹோமம், இந்த மாதிரி சொல்கிற மாதிரி சத்திர யாகம்னு இருக்குது. ஒரு சன்னியாசிக்கு ஒரு வேளை கொடுத்தோன்னா பல சத்திர யாகங்கள் நடத்தின பலன் கிடைக்கும். என்ன சத்திர யாகம் அப்படின்னா, மகாபிரிய தெய்வத்தின் குரலில் சொல்லுவார். சத்திர யாகம்னா என்னன்னு சொல்லுவார். பொதுவாக நம்ம மாத்தில் ஒரு யாகம் பண்ணுறோம், ஒரு ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த யாகமோ ஹோமமோ பண்ணுறப்ப நம்ம தான் எஜமானர். நம்ம தான் யாகத்துக்கான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருக்கோம். நெய், சமைத்து, வஸ்திரங்கள், என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கோம். அங்கே வர வேத பண்டிதர்களுக்கு நம்ம தான் சம்பாவனை கொடுப்போம். அன்னைக்கு ஆகாரத்துக்கு நம்ம தான் ஏற்பாடு பண்ணியிருப்போம். ஆக நாம் தான் எஜமானர் இல்லையா. எஜமானர் அப்படிம்போம். ஒரு யாகத்தை யார் பண்ணுறாரோ அவர் எஜமானர்னு பேர், கர்த்தான்னு சொல்லலாம். ஆனால் சத்திர யாகத்தில் அந்த யாகத்தில் கலந்துண்ட அத்தனை பேருமே எஜமானரான். எஜமானர் தனியாக கிடையாது, எல்லாருமே எஜமானரான். அந்த யாகத்தை பார்க்க வந்தவாலாம் எஜமானர், அந்த யாகத்தில் வேதம் சொல்ல வந்தவர்கள் எஜமானர், எல்லாமே எஜமானரான். பல சத்திர யாகங்கள் நடத்தின பலன் ஒரு சன்னியாசிக்கு இந்த பிக்ஷாவந்தன இந்த சாதுர்மாசிய காலத்தில் பிக்ஷாவந்தனம் பண்ணால் கிடைக்குமா. இவ்வளோ எத்தனை புண்ணியம் பாருங்க. அதே போல் நாரத மகரிஷி, உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாரத மகரிஷி இந்த சாதுர்மாசிய காலத்தில் மகான்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை பண்ணணும். பொருளுதவி ஓகே, பொருள் இல்லையா, உன்னோட உடலால், உன்னோட தேகத்தால் நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணணும். என்ன முடியுமோ பண்ணணும். அப்படி ஒரு சிறுவனாக இருந்தபோது ஒரு சந்நியாசிக்கு சாதுர்மாசிய காலத்தில் பல உதவிகளை செய்த பலனாக அடுத்து யார் பிறந்தார்? அந்த சிறுவன் நாரத மகரிஷியாக பிறப்பெடுத்தார். பாருங்க, நாரதர் பாருங்க இப்படி தான் பிறப்பெடுத்திருக்கார். எவ்வளோ விசேஷம் பாருங்கோ. சாதுர்மாசியம்ங்கிறது, பிக்ஷாவந்தனம்ங்கிறது. நம்ம இப்போ என்ன பார்த்தோம், இந்த சந்திரமௌலீஸ்வர பூஜையை பற்றி சொல்கிறேன். இந்த சந்திரமௌலீஸ்வர பூஜையோட சிறப்பு. காஞ்சி காமகோடி மடத்தில் எத்தனையோ விசேஷங்கள், எத்தனையோ திருவிழாக்கள் இருந்தாலுமே அதில் அதி முக்கியமானது சந்திரமௌலீஸ்வரர் பூஜை.
பாருங்க 2500 வருஷமாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளோ விசேஷம் பாருங்க. அந்த சந்திரமௌலீஸ்வரர் பார்க்குறதுக்கு நமக்கு எத்தனை புண்ணியம். அந்த சந்திரமௌலீஸ்வரருக்கு நடக்கின்ற வழிபாடுகளை நாம் தரிசிக்கிற போது நம்ம எத்தனை புண்ணியத்தை நாம் பெறுகிறோம். அந்த மகானிடமிருந்து பிரசாதம் பெறுகிற போது நாம் எத்தனை புண்ணியத்தை பெறுகிறோம் அப்படின்னா அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜைங்கிறது விசேஷம். ஓகேவா, புரியுறதா? மகாபிரிவா திருவானைக்காவலில் இருக்கா. திருவானைக்காவல் சங்கர மடத்தில் ஒரு நாளைக்கு மகாபிரிவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுறா. நரம்பியல் நிபுணர் டாக்டர் கல்யாணராமன், அவரை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன். அவருக்கு இப்போ 12 வயசோ 13 வயசோ. இதில் நான் இப்போ இந்த சந்நியாசமும் சாதுர்மாசியமுங்கிற தலைப்பில் சொல்கிற சில இன்சிடெண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இந்த இந்த காலத்தோட முக்கியத்துவங்கிறது நான் திரும்ப சொல்கிறேன். ஓகேவா? இந்த டாக்டர் கல்யாணராமன் அங்கே இருக்கார், 12-13 வயசு பையன். அவர் தான் இந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறார். சந்திரமௌலீஸ்வரர் பூஜையோட சிறப்பு பற்றி சொல்கிறார். மகாபிரிவா ஒரு நாள் பூஜையை முடிச்சுட்டார். பூஜை முடிஞ்சு மகாபிரிவா கொஞ்சம் விசிராந்தியாக இருக்கார். மடத்தினுடைய முக்கியமான ஒரு சிப்பந்தியை கூப்பிட்றார். சிப்பந்தி வந்து நிற்கிறார். ஒரு சன்னியாசி பேரை சொல்லி அவரை கூட்டிட்டு வாங்கிறார். மடத்தில் சன்னியாசிகள் நிறைய இருப்பார். மகாபிரிவா கூட பார்த்தேன்னா நிறைய சன்னியாசிகள் அந்த காலத்தில் இருப்பார். காஞ்சி காமகோடி மண்டத்தில் பார்த்தாலே நிறைய சன்னியாசிகள் கூடவே இருப்பார். பெரியவா போகிற இடத்துக்குலாம் போயின்னு இருப்பார். ஒரு சன்னியாசி பேரை சொல்லி அவர் கூட்டின்னு வா அப்படிங்கிற. அவர் கூட்டின்னு வர இந்த சன்னியாசி பெரியவட்ட வந்து நிற்கிற. மகாபிரிவர்கிட்ட கேட்குற, இன்றைக்கி கார்த்தால சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு நீ ஏன் வரல? இப்படி கவனிச்சிருக்கார் பாருங்கோ, நீ ஏன் வரல அப்படிங்கிற. பெரியவா சந்திரமௌலீஸ்வருக்கு பூஜை பண்ணும்போது அவர் சந்திரமௌலீஸ்வரர் தான் பார்த்துட்டு இருப்பார். இந்த மகன்லாம் திரும்ப மாட்டார். ஆனால் அந்த மகானுக்கு எல்லாமே தெரியும். யார் உட்காந்துருக்கா, என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, என்ன நடக்கிறது எல்லாமே அந்த மகானுக்கு தெரியும். அவர் கேட்குறார், ஏன் கார்த்தால வரல அப்படிங்கிறார். அந்த சன்னியாசி சொல்கிறார், நான் பாஷ்ய பாடம் படிக்க போயிருந்தேன் வெளியில் அப்படிங்கிறார். மகாபிரிவா கேட்குறாரா, ஏன் அந்த பாஷ்ய படத்தை மடத்துலேயே நீ படிக்கக்கூடாதோ, இந்த திருவானைக்காவல் மடத்து கேம்ப்லேயே படிக்கக்கூடாதோ அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு பதில் இல்லை. சன்னியாசிட்டேருந்து பதில் இல்லை. பேசாமல் இருக்க. மகாபிரிவா சொல்கிறாராம், எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது சந்திரமௌலீஸ்வரர் பூஜை. இந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை யாரும் தவற விடக்கூடாது. கொஞ்சம் கோபமாகவும் சொல்கிறாளாம். இந்த பூஜையை அவசியம் எல்லாரும் மடத்தில் இருக்கிறவெல்லாம் தரிசனம் பண்ணணும். அந்த சமயத்தில் எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நான் இங்கே போயிருந்தேன், அங்கே போயிருந்தேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்படியே சொல்கிறார். எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்கோ. சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு மகாபிரிவா கொடுக்குற முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கோ. அவ்வளோ விசேஷமானது சந்திரமௌலீஸ்வரர் பூஜை. சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை மகாபிரிவா நடத்துகிற போது பல பேர் சொல்லுவார், அந்த சந்திரமௌலீஸ்வரர் அப்படிங்கிறது யார்? சாட்சாத் ஈஸ்வரன். நடமாடும் சர்வேஸ்வரனே தனக்குத்தானே பூஜை செய்வது போல இருக்கு அப்படின்னு அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பற்றி சொல்லுவார். ஏன்னா பெரியவாளே சர்வேஸ்வரன். அந்த சர்வேஸ்வரனுக்கு சர்வேஸ்வரனே பூஜை பண்ணுறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பூஜையில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.